வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உண்மையில் இந்த உறவு முடிந்ததா அப்படிங்கிறது தான் பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. ஆகையால் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவர்களுடைய டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆகையால் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. உண்மையில் இந்த உறவு முடிந்ததா அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஆகையால் இது உங்களுக்கு பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை, இந்த வாசிப்பை முழுமையாக தவிர்த்துருங்க. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்களுடைய உறவு, அவர்களுடைய நபருடன் அந்த உறவு உண்மையில் முடிந்ததா, உண்மையில் அவர்களுடைய உறவு முடிந்ததா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. ஆகையால் உங்களுக்காக இந்த வீடியோ. உண்மையில் இந்த உறவு முடிந்ததா, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்களுடைய உறவு உண்மையில் முடிந்ததா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே 2 செய்திகள் எடுக்கிறோம். அதன் பிறகு நம்ம இன்னும் செய்திகளை எடுக்க போகிறோம். உண்மையில் இந்த உறவு முடிந்ததா அப்படிங்கிறதுல முதல் செய்தியே உங்களுக்கு 10 of Pentacles. இன்னும் முடியலை, இந்த உறவு இன்னும் முடியலை, இது மறுபடியும் வர இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ஒரு 50 விழுக்காடுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இங்கே 10 of Pentacles அப்படிங்கிறது இங்கே யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசணுன்னு தான் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ உண்மையில் இந்த உறவு முடிந்ததா அப்படிங்கிறதுல முதல் செய்தி உங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய நபர் இங்கே மனம் விட்டு பேசணும்னு விருப்பப்படுறதாக தெரியுது. ஏதோ நிறைய பேசணும் அப்படிங்கிறதையும் விருப்பப்படுறாங்க. அடுத்த செய்தியும் 4 of Cups வந்திருக்கிறாங்க. இது முடியலை அப்படிங்கிறது இங்கே 2வது கன்ஃபர்மேஷன். ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த உறவு உண்மையில் முடிந்ததா, இஸ் திஸ் ரிலேஷன், இஸ் திஸ் கனெக்ஷன் ரியலி ஓவர் அப்படின்னா நோ. ஏன்னா 10 of Pentacles அப்படிங்கிறது ஆமாம், இங்கே யாரோ ஒருத்தவங்க நிறையா மனமிட்டு உங்ககிட்ட பேசணுங்கிறத விருப்பப்படுறாங்க. அண்ட் 4 of Cups அப்படிங்கிறது ரொம்ப 2 பேருமே விருப்பம் இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்திருப்பீங்க போல இருக்கு. பட் இந்த முறை they want to give you an offer. ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று தர இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் ஒருவேளை அந்த ஆஃபர் தான் இந்த மனமிட்டு பேசுறதாக இருக்கலாம், அல்லது மனமிட்டு பேசின பிறகு நிறைய பேச போறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. பேசின பிறகு அவர்கள் அந்த வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு இந்த உறவுக்கு தர இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த உறவு உண்மையில் முடிந்ததா அப்படிங்கிறதுல, இஸ் திஸ் கனெக்ஷன் ரியலி ஓவர் அப்படிங்கிறதுல இன்னும் நம்ம 2 செய்திகள் எடுக்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு இன்னொரு செய்தியும் வந்துட்டாங்க, இவங்களும் வராங்க, நம்ம இவங்களையும் எடுக்கிறோம். சரி, உண்மையில் இந்த உறவு முடிந்ததா அப்படிங்கிறதுல கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஆமாம், அப்போ முன்னாடி நீங்கள் இருவருமே ஒன்றா இருந்திருந்தீங்க அப்படின்னா அவர்கள் உங்களை பெருசாக கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அவங்கள மட்டுமே தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் வளரணும், நான் சம்பாதிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் இவர்கள் ஏதேனும் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எந்த குறைபாடுகள் இல்லை, எந்த குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அது நீங்களாக கூட இருக்கலாங்க, அல்லது உங்களுடைய நபர். எப்படி பொருந்தினதோ எடுத்துக்குங்க. ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. இன்னும் 2 செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ குரூப் 1, இந்த உறவு உண்மையில் முடிந்ததா, இது வரைக்கும் இன்னும் முடியலை, இன்னும் ஒரு வாய்ப்பு தர இருக்கிறாங்க, மனமிட்டு நிறைய பேச போகிறாங்க. நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர்கள் இதுக்கு முன்னாடி அல்லது இப்பொழுது தன்னை பற்றி மட்டுமே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய புகழ்லாம் இருக்கணும், அதுதான் வாழ்க்கையில் எந்த குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏஸ் ஆஃப் வான்ஸ் அதே தாங்க. அப்போ இது இன்னும் முடியலை அப்படிங்கிறது இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதை ஒரு அறிவுரையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும் பொழுது நாம் இருவருமே ஆசைப்படுறீங்க.
நீங்கள் இருவருமே விருப்பப்படுறீங்க. ஆமாங்க, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு அவங்க கொடுக்க மாட்டாங்களா, மனமிட்டு பேச மாட்டாங்களா, அல்லது எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் நிறைய மனமிட்டு அவங்க கிட்ட பேச போகிறேன். முன்னாடி நான் வந்து என்னுடைய பணம் சம்பாதிக்கிறது, என்னுடைய உத்தியோகம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் மட்டும் அல்லங்க, அவர்களுக்கும் அப்படிதான் இருந்தது. ஸோ இருவருமே ஒன்றா இருந்தும் கிட்டத்தட்ட பிரிந்து இருந்த ஒரு வாழ்க்கை மாதிரி தாங்க இருந்தோம். பட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் born again. இது மறுபடியும் முளைக்க இருக்கு. அண்ட் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசைப்படுறாங்க, இருவருமே ஆசைப்படுறீங்க. இது வந்து மறுபடியும் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்க சொல்லப்படுது இந்த வாசிப்பு. ஸோ உண்மையில முடிஞ்சதா அப்படின்னா இன்னும் முடியலை. கடைசி ஒரு செய்தி இருக்கு, டெம்பரன்ஸ். அதே தான். அப்போ நான் உண்மையில சொல்கிறேன், குரூப் 1 ரொம்ப அழகாக சிங்க்ரோனைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் இருவரும் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெருசாக பேசிக்காமல் இருந்திருப்பீங்க, பழகிக்காமல் இருந்திருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னுடைய வேலை, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய சேமிப்பு, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய வளர்ச்சி, பெருமை, உத்தியோகம், இதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்திருப்பீங்க. பட் இந்த முறை இந்த வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுது அப்படின்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது டிவைனுடைய ஆசீர்வாதம். இந்த டிவைனே உங்களுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இங்கே சொல்ல வராங்க. அவங்களே உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரும் பொழுது டெம்பரன்ஸ் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீ அழகாக இந்த முறை சமப்படுத்திக்க. இதை நீங்கள் சமப்படுத்திக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி தான் முடியும். ஆகையால் இந்த முறை அவர்கள் வந்து பேச இருக்கிறாங்க, அல்லது நீங்கள் போய் இன்னொரு முறை நான் பேச போகிறேன் அப்படின்னாலும், ஆமாம், இருவருக்குமே இந்த விருப்பங்கள் இருக்குது. வாய்ப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க போகிறீங்க, நிறைய பேச போகிறீங்க. முன்னாடி பெருசாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மீது கவனம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த முறை இருவருமே வந்து சமப்படுத்திக்கிறதும் சமமான ஒரு நிலையில் இருக்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. அவங்க பேசும் பொழுது நீங்கள் கேட்குறதும், நீங்கள் பேசும் பொழுது அவர்கள் கேட்குறதும், இந்த மாதிரி விட்டு கொடுத்து போங்க. இல்லை மறுபடியும் இது அப்படிதான் போகுது அப்படின்னா மறைமுகமான செய்தி என்ன டெம்பரன்ஸில் அப்படின்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலாக வந்து முடிஞ்சிடும். மறுபடியும் அப்படியே ஆயிரும். ஒன்றும் புரியலை, குழப்பமாக இருக்குது, நான் தான் உன்கிட்ட மனமிட்டு பேசி இன்னொரு வாய்ப்பு தந்துட்டேன்னு, ஏன் மறுபடியும் நீ அந்த மாதிரி நடந்துக்கிறங்கிற மாதிரியான பிரச்சனைகள், சண்டைகள் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ உண்மையில் இந்த உறவு முடிந்து விட்டதா அப்படின்னா குரூப் 1 இல்லை, மறுபடியும் இது முளைக்க இருக்கு. மறுபடியும் நீங்க பேச போறீங்க, ஆசைப்படுறீங்க. எப்போ பேச போறாங்க, எப்போ ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இது எப்பொழுது இவர்கள் பேச இருக்கிறாங்க, அல்லது உண்மையில் இந்த தொடக்கம் எப்போ அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேட்க எப்பொழுது இது நடக்க இருக்கு. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், வாவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து ஒன்று நீங்கள் போய் பேசினாலும் சரி, அல்லது அவர்கள் வந்து பேசினாலும் சரி, இங்கே நீங்கள் பேச தான் போகிறீங்க. ஏன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது someone is taking the initiative. Either you or your partner have to take the initiation. நீங்கள் இருவரும் யாரேனும் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாலே அவங்க உங்ககிட்ட பேச போகிறாங்க. ஏன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது மறைமுகமான செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா கம்யூனிகேஷன். இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு, கவனமாக பேசுங்க. ஏன்னா ஸ்வார்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்வார்ட்ஸ் இங்கே வரல, இங்கே ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது வார்த்தைகளில் கவனம் வேணும். சத்தியம் பண்ணிடாதீங்க, உறுதி அளிச்சு கொடுத்துறாதீங்க. அதே சமயத்தில் கவனமாக பேசுங்க, ஃபோக்கஸ்டாக பேசுங்க, லாஜிக்கலாக இருக்கணும், மெச்சூரிட்டி வேணும் உங்களுக்கு அல்லது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட. அவர்கள் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் கவனிங்க, இது பொருந்துமா, இது வேண்டுமா, சமப்படுத்த முடியுமா, இல்லை மறுபடியும் இது பிரிவினைக்கு கொண்டு போய் முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ யார் வேணாலும் இங்கே இனிஷியேஷன் அந்த எடுக்கலாம். எஸ், ஐம் கோனா டேக் தி இனிஷியேஷன், ஐம் கோனா இனிஷியேட் டு கம்யூனிகேட் வித் யூ. நான் தான் இப்போது பேச போகிறேன். ஸோ யார் பேசினாலும் சரி, இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு அதிகமான இருவருமே மனமிட்டு பேச இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உண்மையில் இந்த உறவு முடிந்ததா,
இஸ் திஸ் கனெக்ஷன் ரியலி ஓவர் அப்படிங்கிறதான் பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. ஆகையால் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள், இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க. குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுடைய உறவு உண்மையில் முடிந்ததா? இந்த உறவு உண்மையில் முடிந்ததா? குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுடைய உறவு அவர்களுடைய நபருடன் அந்த உறவு உண்மையில் முடிந்ததா அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்க பார்க்கலாம். 2 செய்திகளை எடுத்திருக்கோம். நம்ம இன்னும் செய்திகளை எடுக்க போறோம், பார்க்கலாம். முதல் செய்தி உங்களுக்கு 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப அமைதியாக பிரிஞ்சு போயிட்டீங்க. பேசுனீங்களோ பேசலையோ, மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்களோ பகிர்ந்துக்கலையோ அப்படின்னு இங்கே ஒன்றும் பெருசாக சொல்ல வரல. ஆனால் அமைதியாக பிரிந்து போயிட்டீங்க. சில பேர் வேற ஒரு ஊருக்கே போயிட்டீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்ல வராங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக போயிட்டீங்க, ரொம்ப சாந்தமாக போயிட்டீங்க. லெட்ஸ் ஹேவ் பீஸ் பிட்வீன் த போத் ஆஃப் அஸ் அப்படிங்கிறது இருவருக்கும் இடையிலே ஒரு சாந்தம் இருக்கட்டும், ஒரு அமைதி நிகழணும் அப்படிங்கிறதுக்காகவே இருவருமே பிரிஞ்சு போயிட்டீங்க. ஆனால் இங்கே குறிப்பிட்டவர்கள் அவர்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கிறதாக தெரிய வருது. The Sun, wow. Group 2, The Sun வைத்து பார்க்கும் பொழுது இங்கே இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஒன்று ஒழிய. பட் இந்த வாய்ப்பு எப்படி வரப்போகுது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் கார்ட்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது உண்மையிலே முடிந்ததா அப்படிங்கிறது பிரிந்து போனதற்கு பிறகு 2 செய்திகள் இங்கே சொல்லப்படுது. பிரிந்து போன பிறகு தனிப்பட்டவர்களுடைய, அதாவது நீங்கள் இருவரும் பிரிஞ்சு போயிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் நல்லா இருக்கீங்க தனியாக. கல்யாணம் ஆயிடுச்சோ ஆகலையோ, தனியாக இருக்கிறீங்களோ இல்லையானோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்க. அவர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதில் தனியாக அல்லது வேறொரு நபரோடையோ என்னன்னு இன்னும் சொல்ல வரல, அவங்களும் அங்கே நல்லா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு செய்தி. 2வது செய்தி, இவர்கள் இருவரையும் வைத்து பார்க்கும் பொழுது பிரிந்து போன பிறகு இன்னும் இருவரும் ஒருத்தரை நீங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு தரலாமே, இன்னும் நம்ம கொஞ்சம் மனமிட்டு பேசலாமே அப்படிங்கிறது நீங்கள் அல்லது உங்களுடைய நபர் இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பிகாஸ் த சன் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் கார்ட் இன் த டெரர் டேக் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நான் பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கும் பொழுது இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் எடுத்து பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுடைய உறவு உண்மையில் முடிந்ததா? அவர்களுடைய நபருடன் அந்த நபருடன் உறவு முடிந்ததா, உண்மையில் முடிந்ததா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே 2 செய்திகள் இன்னும் எடுத்திருக்கோம், பார்க்கலாம். உங்களுடைய 3வது செய்தி என்ன சொல்கிறாங்க? நைட் ஆஃப் வான்ஸ். அதே தான். அப்போ இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதாக தெரியுது. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நான் போய் பேசினாலும் சரி அல்லது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசினாலும் சரி, தன்னுடைய மனசை ரொம்ப பாதுகாத்து வைத்து கொள்கிறார்கள். என்னுடைய மனசை எதுவும் காயப்படுத்திடக்கூடாதுப்பா, அந்த அளவுக்கு நானும் நடந்துக்கணும், நானும் கரெக்டாக பேசணும். அதே போல் நீங்களும் பேச போகிறீங்க அல்லது அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலும் இருவருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்க. இந்த முறை மனமிட்டு பேசினாலும் ஒருத்தருடைய மனசு காயப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறீங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. கடைசி செய்தி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அடேங்கப்பா, கடைசி செய்தி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இதுவும் 10 and 19க்கு கூட்டினாலும் அதுவும் 10 1 தான் வரும். இங்கேயும் 1. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே யாரோ ஒருத்தவங்க விருப்பப்படுறீங்க அல்லது இருவருமே விருப்பப்படுறீங்க, வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இங்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த உறவு முடிந்ததா கேட்டால் நீங்கள் இருவருமே ஆமாங்க, நானும் முடிச்சுக்கிட்டேன், அவங்களும் முடிச்சுட்டாங்க, நிம்மதியாக போயிட்டோம். ஆனால் இருவருமே நீங்கள் ஒருத்தர் யோசிக்கிறதாகவும் இன்னமும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதும், இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா மனமிட்டு பேசுவீர்கள். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது வாய்ப்புகள் உங்களை சுற்றி தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டு போய் உங்கள் மனசையும் பாதிக்கப்படாத அளவுக்கும் அவர்களுடைய மனசும் பாதிக்கப்படாத அளவுக்கும் பேசுனீங்கன்னா இது ஒரு நேர்மறையான ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ
வாய்ப்புகள் எல்லாம் உங்களை சுற்றி தான் இருக்குது. தேர்ஸ் அ லக் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சுனுங்கிறது there is a luck. luck is on your side. உன் பக்கம் தான் இருக்குது அதிர்ஷ்டம், அல்லது அவர்கள் பக்கமும் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் போய் பேசலாம். பேசும் பொழுது ஆரோக்கியமான உறவு, ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக நேர்மறையாக வந்து முடியும். இது நீங்கள் எப்போ பேச போகிறீங்க, எப்படி இது வந்து முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். குரூப் 2 அவர்களுடைய நபருடன் இன்னொரு முறை போய் பேசுகிறாங்க, அல்லது அவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க, அறிவுரைகள், எச்சரிக்கை ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. டெவல், வாவ், கடவுளே, அதே தான். ஸோ கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா அப்போ நான் முன்னாடியே சொன்னது போல் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. என்னுடைய மனசை நீ காயப்படுத்திடவும் கூடாது, உன் மனசையும் நான் காயப்படுத்திடாத அளவுக்கு நான் பேசணும். அப்படிங்கும் பொழுது உண்மையை உறக்க பேசுங்க. அவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலும் உண்மையை பேசுகிறாங்களான்னு பாருங்க. உண்மையாக அவர்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா, உண்மையாக அவர்களுக்கு உங்களை வந்து வேணும், இன்னும் எனக்கு உன்னோட இந்த உறவு வேணும் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறத டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசினாலும் சரி, அல்லது அவர்கள் வந்து பேசினாலும் சரி, உண்மை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசை பாதுகாத்து கொண்டு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறது நல்லது. அதுதான் இந்த டெவல். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு இந்த நபருடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, ஆனால் அது வந்து ஆரோக்கியம் இல்லாத உறவாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் இன்னும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத உறவில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அதிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நான் இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறேன். அது உங்களுக்கு ஏதேனும் அறிவுரையாகத்தான் இருக்கணும். அவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. குரூப் 2 அவர்களுடைய உறவு உண்மையில் முடிந்ததா அப்படிங்கிறது பார்த்தீங்களா? டெம்பரன்ஸ், அதே தான். மனமிட்டு பேசுங்க, உண்மையாக இருங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிடாதீங்க. உண்மையாக உறக்க பேசுங்க. உண்மையாக இருக்கிறாங்களா, மாறிட்டாங்களா, அல்லது உங்களுக்கு ஏதேனும் இந்த மாதிரியான தகாத உறவுகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கா, அதை நம்ம மாற்றிக்கிட்டோமா, நம்ம நேர்மறையாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத இதெல்லாம் கவனமாக பார்த்த பிறகு மனமிட்டு பேசுறது நல்லது. அல்லது இல்லை அப்படின்னா இது அப்படியே அமைதியாக போனாலும் கூட, நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் இருவரும் பிரிஞ்சு போன பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சூரியனே அப்போ தான் நுழைஞ்சிருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இப்போ தான் சூரியனே நுழைஞ்சிருக்கும். அப்போனா இண்டிபெண்ட்லி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அதுவும் இங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த முடிவுகள் அனைத்தும் உங்கள் கையில் தான் இருக்குது. குரூப் 2 இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். குரூப் 2, நன்றி.